கல்லிக்கா தோடில் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்லிக்கா தோடு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் கல்லிக்காத்தோடு தான் கிடச்சிது. அடுத்த முறை நாங்கள் பெரிய சைஸ் கல்லிக்காத்தோடு கிடச்சிதுன்னா அதில் வேறு ரெசிபி பண்ணி போடுறோம். இதில் நிறைய மண், கடல் பாசி, கடல் செடியெல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா கழுவிக்கோங்க. இதை கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். இது ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக மூடி இருக்கும். அது வெந்துடுச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். அந்த சிப்பி அப்படியே ரெண்டாக ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த உள்ளே இருக்கிற சதையை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நடுப்பகுதியில் ஒரு சின்ன வேர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்துடுங்க. எதுக்குன்னா அது நீங்கள் சமைக்கும்போது போட்டுட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு அதனால் வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதையும் ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதோட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை நீல நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து கழுவி வச்சிருக்கிற அந்த கல்லிக்காத்தோடு சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே கல்லிக்காத்தோடு நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க.
அவ்வளோதான், கல்லிக்காத்தோடு மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.